ஓபிஎஸ் பொறுத்தவரையில் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். அதில் வந்து நோ டவுட்டு. அதனால் இப்போ பிஜேபிக்காக, அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்கு. அதாவது சுருங்க சொன்னா இவரோட வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பா இவரை பொறுத்தவரை வந்து பிஜேபியில் ஐக்கியமாவது நடக்கும். ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தனி அணியா வந்து போட்டியிட போறோம். இல்ல, அது அவங்க இஷ்டம். தனி அணியா போட்டிட்டோம், புரியுதுங்களா? எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் சொன்னது போல லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதாவது ஒரு மகத்தான கூட்டணி கண்டிப்பா அமையும். அதனால தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு. அதனால இவர்கள் இல்லாத அந்த கூட்டணி, அதாவது பிஜேபி இல்லாத அந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக அமையும். ஒரு மகத்தான கூட்டணி அமையன்ற அந்த கருத்தை வந்து பொதுச்சா சொல்லியிருக்காரு. அது நடக்கும். ஸோ தேர்தலுக்கு நாள் இருக்கிறதுல பொறுத்து வந்து பாருங்க. நீங்க 4.5 ஆண்டு காலம் வந்து பாஜக தயவுல தான் வந்து அதிமுக ஆட்சி நடைபெற்றது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டியின் அடிப்படையில் தான் ஒரு நல்லாட்சி. நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதே போன்று வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா வந்து எவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மூடு விழா பண்ணிடுச்சு இந்த விடியாத அரசு பொறுத்தவரை. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி வந்து அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஆதரவு, ஏன்னா பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற சூழ்நிலையில் அப்போ அதிமுக தான் ஆட்சி பண்ணோம். இது எப்படி பிஜேபி ஆட்சி வரும்? இதெல்லாம் வந்து கொஞ்சம் மரக்கழுட்டு போன விஷயங்கள் தயவு செய்து பேச வேணாம். தேமுதிக 14 சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. அது அவங்களோட 14 சீட்டு வந்து அதிமுக. ஒரு கட்சி வந்து ஆஃபர் பண்றது அந்த கட்சியுடைய விருப்பம். இன்னொரு கட்சி வந்து அக்செப்டன்ஸ், வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் நாட் அப்படின்றது இன்னொரு கட்சியுடைய ஒரு கருத்து. அந்த வகையில் அவங்க கட்சியுடைய கருத்து சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து வந்து அவங்களுடைய கருத்து. அதனால வந்து அதை ஏற்றுக்கொள்கிற கட்சி அதை இட் இஸ் அக்செப்டடா இல்லையான்றத வந்து அந்த கூட்டணியில வந்து முழுசா வந்து அமையும் போது தான் தெரியும். அதாவது நான் சொல்றதுன்னா வந்து பொதுச்செயலாளர் அது வந்து கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணும். எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது தேமுதிக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, அந்த பிஜேபி தவிர்த்து அப்படி இருக்கிற நிலையில கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபர், அது அந்த ஆஃபருக்குள்ள நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது.